நம்பிக்கை. வை வாட் ஹவுஸ் சீரிஸ் மூலமா நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க. சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சமயம். சார், பொதுவாகவே எல்லா விலங்குகளுக்குமே ரத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சிவப்பு நிறத்துல தான் இருக்கும். ஆனா நீல நிறத்துல ரத்தம் இருக்கக்கூடிய விலங்குகள் கூட இருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னென்ன விலங்குகள், ஏன் அவங்களுக்கு நீல நிறத்துல ரத்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஆம், நீல நிற இரத்தம் கொண்ட விலங்குகள் உள்ளன. சில விலங்குகள் உள்ளன. இவை பெரும்பாலும் கடல்வாழ் உயிரினங்கள் அல்லது கணுக்காலிகள் எனப்படும் ஆந்த்ரோபோட்ஸ். நீல நிற இரத்தம் கொண்ட பிரபலமான விலங்கு ஆக்டோபஸ். அதே போல் கணவாய் மீன் எனப்படும் ஸ்குவிட், ஹார்ஸ் ஷூ கிராப், ஸ்பைடர்ஸ், கிராப்ஸ், ஷ்ரிம்ப்ஸ் போன்றவையும் நீல நிற இரத்தம் கொண்டவை. மனிதர்கள் மற்றும் பெரும்பாலான விலங்குகளின் இரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம் அவற்றில் ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய இரும்பு சத்து கொண்ட ஹீமோகுளோபின் என்ற புரதம் இருப்பதுதான் காரணம். இரும்பு ஆக்சிஜனுடன் இணையும் போது இரத்தம் சிவப்பாக மாறுகிறது. ஆனால் ஆக்டோபஸ் போன்ற விலங்குகளின் இரத்தம் நீல நிறமாக இருப்பதற்கு காரணம் இந்த உயிரினங்களின் இரத்தத்தில் ஹீமோகுளோபினுக்கு பதிலாக ஹீமோசயனின் என்ற புரதம் இருப்பதுதான் காரணம். ஹீமோசயனினில் இரும்புக்கு பதிலாக தாமிரம், காப்பர் உள்ளது. தாமிரம் ஆக்சிஜனுடன் இணையும் போது இரத்தம் நீல நிறமாக மாறுகிறது. ஆக்டோபஸ் போன்ற உயிரினங்களில் இரத்தம் நீல நிறமாக இருப்பதற்கு காரணம் அவற்றின் இரத்தத்தில் இரும்பு நிறைந்த ஹீமோகுளோபினுக்கு பதிலாக தாமிரம் நிறைந்த ஹீமோசயனின் இருப்பதுதான் காரணம். சார், நீங்க சொல்ற இந்த உயிரினங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா இவங்களுக்குலாம் ரத்தம் நீல நிறத்துல இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சார், அடுத்ததா ஒரு கேலக்சி சம்பந்தமான ஒரு கேள்விதான். சார், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேலக்சினா அது எது சார்? விண்வெளி அறிவியல் தகவல்களின்படி பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கேலக்சி அல்லது விண்மீன் திரள் IC 1101. இது ஒரு எலிப்டிக்கல் கேலக்சி. இதனுடைய விட்டம் 60 லட்சம் ஒளி ஆண்டுகள். அதாவது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் நாம் பயணித்தால் இந்த கேலக்சி ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு செல்வதற்கு 60 லட்சம் ஆண்டுகள் ஆகும். நமது சூரிய குடும்பம் இடம்பெற்றுள்ள மில்கிவே கேலக்சி, நம்முடைய கேலக்சி, இதனுடைய விட்டம் 1 லட்சம் ஒளியாண்டுகள். ஸோ நம்ம மில்கிவே கேலக்சியை விட 60 மடங்கு பெரியது இந்த IC 1101 கேலக்சி. இந்த IC 1101 கேலக்சியில் 100 ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் உள்ளன. அதாவது 100 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் கொண்டது இந்த பிரம்மாண்டமான கேலக்சி. இந்த கேலக்சி பூமியிலிருந்து 100 கோடி ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. 1790ஆம் ஆண்டு வில்லியம் ஹெர்ஷல் என்ற அறிவியலாளர் தான் இந்த மிகப்பெரிய கேலக்சியை கண்டுபிடித்தார். விண்வெளி அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எதிர்கால பவர்ஃபுல் டெலஸ்கோப்ஸ் மூலம் இதைவிட பெரிய கேலக்சிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்படலாம். ஸோ உங்களுடைய இந்த பதில் மூலமா கேலக்சியை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் எல்லாருக்குமே பயனுள்ள வகையில ஒரு கேள்வி சார். என்னன்னா, இந்த கான்டாக்ட் லென்ஸ், அதுக்கப்புறம் லென்ஸ், இது எல்லாத்துமே கண் பார்வையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி செஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த கான்டாக்ட் லென்சஸ்லாம் எப்படி அது சரி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் இல்லை. ஆனா இப்போ எல்லாருமே கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்குனாலுமே இதை பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அது எப்படி வேலை செய்யுது, எப்படி சார்? லென்சஸ் அண்ட் காண்டாக்ட் லென்சஸ் இவை இரண்டும் ஒரே மாதிரி பயன்களைத்தான் தருகின்றன. ஒளிக்கதிர்களை வளைத்து விழித்திரையின் மீது துல்லியமாக பதிய செய்வதன் மூலமாக பார்வை குறைபாடுகளை சரி செய்கின்றன. பொதுவாக வெளியிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் ஆரோக்கியமான கண்களில் படும்போது அவை விழித்திரை மீது சரியாக குவிந்து துல்லியமான படங்கள் நமக்கு கிடைக்க உதவுகின்றன. ஆனால் பார்வை குறைபாடுகள் கொண்டவர்களுக்கு பொருட்கள் மங்கலாக தெரிகின்றன. காரணம், பொருட்களிலிருந்து வரும் ஒளியானது விழித்திரைக்கு முன்போ அல்லது பின்போ குவிகிறது. இந்த குறைபாட்டை சரி செய்து விழித்திரையில்
துல்லியமான படங்கள் பதியப்படுவதற்கு லென்ஸ்கள் மற்றும் காண்டாக்ட் லென்ஸ்கள் உதவுகின்றன. லென்ஸ்கள் பொதுவாக கான்கேவ் லென்சஸ், கான்வெக்ஸ் லென்சஸ் என்று 2 வகைப்படும். கான்கேவ் லென்சஸ் நடுவில் மெலிந்து ஓரங்களில் தடிமனாக இருக்கும். கிட்டப்பார்வை கொண்டவர்களுக்கு ஒளி விழித்திரைக்கு முன்பாகவே குவிந்துவிடும். இந்த குறைபாட்டை சரி செய்து அந்த ஒளி சற்றே தள்ளி சென்று விழித்திரையில் துல்லியமாக பதிவதற்கு கான்கேவ் லென்சஸ் உதவுகின்றன. கான்வெக்ஸ் லென்சஸ் நடுவில் தடித்து ஓரங்களில் மெல்லியதாக காணப்படும். பொதுவாக தூரப்பார்வை கொண்டவர்களுக்கு பொருளிலிருந்து வரும் ஒளி விழித்திரையை தாண்டி சென்று விடுவதால் மங்கலாக தெரிகிறது. இந்த குறைபாட்டை சரி செய்து ஒளியானது விழித்திரையில் முன்னதாகவே குவிந்து இந்த குறைபாட்டை சரி செய்து ஒளியானது விழித்திரையில் சற்று முன்னதாகவே குவிந்து துல்லியமான பார்வை தருவதற்கு கான்வெக்ஸ் லென்சஸ் உதவுகின்றன. கண்ணாடிக்கு பதிலாக கண்ணில் பொருத்தி கொள்ளக்கூடிய காண்டாக்ட் லென்சஸும் இதே பணியைத்தான் செய்கின்றன. கான்கேவ் அல்லது கான்வெக்ஸ் வடிவத்தில் அமைந்து ஒளியானது விழித்திரையில் துல்லியமாக பதிவதற்கு உதவுகின்றன. மொத்தத்தில் ஒளி விலகல் தன்மையை குறைத்து ஒரு பொருளிலிருந்து வரும் ஒளி விழித்திரையில் துல்லியமாக பட்டு தெளிவான பார்வையை கிடைக்க உதவுவதுதான் லென்சஸ் அண்ட் காண்டாக்ட் லென்சஸ். ஃபைன் சார். நீல நிறத்துல ரத்தம் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள், பிரம்பஜந்தை பத்தி, அதுக்கப்புறமா அந்த காண்டாக்ட் லென்ஸ் பத்தி, இந்த மாதிரி வித்தியாசமான அறிவியல் பூர்வமான விஷயங்களை இன்னைக்கு இந்த சீரீஸ்ல நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சுமையா.